அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய விழா ஆண்டோடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 26 முதல் 38 முடிய. அன்பார்ந்தவர்களே, காலம் கனிந்தபோது கடவுளின் திட்டம் வானதூத வழியாக அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை வடிவில் வெளிப்படுத்தப்பட்டதை நினைவுகூரும் விழா இது. இவ்விழா கடவுள் நம்முள் ஒருவரானார் என்பதை உணர்த்துகிறது. வார்த்தை மரியாவின் மகனானதும் மரியா கடவுளின் தாயானதும் இவ்விழா என்று திருத்தந்தை 6ஆம் பவுல் கூறுகிறார். இதை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி மறை உண்மை வாயிலாக ஜெபமாலையில் நாம் நினைவு கூறுகிறோம். மூவேளை ஜெபத்தில் வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று நாம் ஜெபிக்கிறோம். 431 நடைபெற்ற எபேசு சங்கத்திற்கு பிறகு இந்த விழா திரு அவையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. கடவுள் நமக்கு சுதந்திரமான வாழ்வை தந்திருக்கிறார். இந்த வாழ்விலே நன்மை எது, தீமை எது, பயனுள்ளது எது, பயனற்றது எது என தெளிந்து தேர்வதில் எல்லா மனிதருக்கும் உரிமை உண்டு. ஆனால் எதை தெரிவு செய்கிறோம் என்பதை இன்றைய விழா சுட்டிக்காட்டுகிறது. ஆதி பெற்றோர் தங்களது சுதந்திரத்தை கடவுளின் விருப்பத்திற்கு எதிராக செயல்படுத்தினர். விளைவு பாவமும் சாபமும். ஆனால் மரியா கடவுளின் விருப்பத்திற்கு தன் வாழ்வை அர்ப்பணித்தார். கடவுளின் கருணை அவரை அருளால் நிறைத்தது. இன்றைய காலச்சூழலில் தெரிவு செய்வது நம் எல்லாருக்கும் சிக்கலாகவும் சிரமமாகவும் உள்ளது. நாம் பல நேரங்களில் உலக போக்கிலே வாழ்ந்து வருகிறோம். இறை விருப்பத்தை மறந்து விடுகிறோம். மரியா ஏதோ கண்மூடித்தனமாக அறியாமையில் கீழ்ப்படியவில்லை. மாறாக அறிந்து உணர்ந்து முழுமையாக தன்னை இறை திட்டம் நிறைவேற, இறை திருவுளம் அரங்கேற, இதோ உமது அடிமை, உம் விருப்பப்படி நிகழட்டும் என அர்ப்பணித்தார். அவரது அழைப்பிலே 5 படிநிலைகளை அறிகின்றோம். 1, இறை தூதரின் தோற்றம். 2வது, தோற்றத்தின் விளைவினால் அச்சம். 3வது, செய்தி அறிவிக்கப்படல். 4வது, கலக்கம். 5வது, செய்தி தருபவருக்கு தெளிவோ அடையாளமோ அளிக்கப்படல். மீட்பரின் தாயாக தன்னை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை அறிந்தவுடன் முழு மன சம்மதத்துடன் அன்னை மரியா தம் ஒப்புதலை தருகிறார். அக்கணமே இறை வார்த்தை அன்னை மரியாவின் கருவில் உடல் எடுத்தது. இந்த மங்கள வார்த்தை அறிவிப்பாக மனித குலத்திற்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட நாள் முதலாய் மனித வரலாற்றில் புதிய திருப்பம் ஏற்பட்டது. கடவுளின் கருணை பார்வையில் கடைநிலையினரும் கூட முதல் நிலை பெற்றனர். இதில் கன்னிமரியாள் குறிப்பிடத்தக்கவள். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது வாழ்வு இறைவனுக்கு உகந்ததாக உள்ளதா? ஒவ்வொரு நாளும் நான் இறை திருவுளத்தை ஏற்று அதன்படி வாழ்கின்றேனா? நான் தாழ்ச்சியான பண்போடு பிறர் நல சேவையில் ஆர்வமாக ஈடுபடுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் அன்னை மரியாவை போன்று தாழ்ச்சியான, எளிமையான, பிறநல பண்போடு வாழ்ந்து சேவையில் ஆர்வமாக ஈடுபடவும், ஒவ்வொரு நாளும் இறை திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்ந்து இறைவனுக்கு பிரமாணிக்கமாக திகழவும் வரம் தாரும். ஆமீன்.